அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று விசுவாசு வருடம் புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை, வளர்பிறை 6/10/2025. சதுர்த்தசி திதி நண்பகல் 12:24 வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. சித்த யோகமும் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: துலா லக்னம், லக்னத்திலேயே புதனும் செவ்வாயும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரனுடன் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னியில் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? சீமந்தம் செய்ய, ஆலய கட்டுமான பணிகள் தொடங்க, உயர் ரக ஆடை அணிகலன்கள் வாங்க, வியாபாரம் விரிவுபடுத்த, வங்கி கடன் பெற நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உங்களுக்கு மேலே இருப்பவர்களை ஏக்கமாக பார்க்காதே. உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். உங்களுக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக பார்க்காதே. உங்களுக்கு தலைக்கணம் வந்துவிடும். யாரோடும் உங்களை ஒப்பிடாமல் உங்களை நீங்களாகவே பாருங்கள். நிச்சயமாக தன்னம்பிக்கை வரும். ஆமாங்க, அதனால தாங்க நம்மளை விட அதிகமாக சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னு யாரையும் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. நமக்கு கூட இவங்கெல்லாம் வந்து நிற்க முடியுமா, பக்கத்தில் உட்கார முடியுமா, அவங்கெல்லாம் வேறு மாதிரி அப்படின்னு யாரையும் மட்டம் தட்டவும் மாட்டீங்க. எங்கும் எப்போதும் யாருடனும் தன்னை ஒப்பிடாமல் என் வழி தனி வழி என்று எப்போதும் நேர்வழி பிடித்து பயணிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. 7ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிநாதனோட வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பழைய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. பழைய கடனை பைசல் பண்ணிவிட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதிக வட்டிக்கு வாங்கியிருக்கிற கடனையும் வந்து பைசல் பண்ணிவிட்டு குறைந்த வட்டிக்கு ஏதாவது ஒரு தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா படிச்சிருக்காங்க, படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி எதுவும் கிடைக்கலையேன்னு நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தீங்க. இப்போ வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. வெளிமாநிலம் வெளிநாட்டில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை அமையறதுக்கான சூழல்கள் இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. சுப செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. சந்திரன் 12ஆம் இடத்துல சனி பகவானுடன் சேர்ந்து இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வியாபார விஷயங்கள் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன வேலை சுமைகள், சின்ன சின்ன மரியாதை குறைவு சம்பவங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சிரமங்கள் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள், திடீர் பயணங்கள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, காற்றை விட வேகமானது, கடலை விட ஆழமானது எது? அது நம்முடைய மனது. அந்த மனது கிடைக்காதது, நடக்காததுக்காகவே ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறது. ஆமாங்க, மனசு எப்பயுமே இருக்கிறத விட்டுட்டு இல்லாததை தேடி ஓடிக்கிட்டே இருக்குங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஓட்டமாய் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த மனசை
தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இருப்பது போதுங்கிற நல்ல மனதோடு அதை நடைமுறைத்து கொண்டு நல்வாழ்வு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. திடீர் அதிர்ஷ்டங்களை கூட இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. காரணம், உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர், பாக்யாதிபதி, ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அவர் இன்றைக்கி வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட தைரியஸ்தானாதிபதி சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வீடு மாறலான்னு யோசிச்சுன்னு இருக்கீங்க. நல்ல வீடு வாஸ்துப்படி அமைஞ்ச பிறகு மாறலான்னு இருக்கீங்க. சீக்கிரமாகவே உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி சொத்து அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே நேரத்தில் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குதுங்க. அதே போல் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. லாபஸ்தானத்தில் 2 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் அதிரடி முன்னேற்றம் உண்டு. புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. நல்ல வேலையாட்களும் இன்றைக்கி அமைவாங்கங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க. அவங்க கீழே விழுந்துடாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுப செலவுகள் உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவையில்லை. சில மறதிகளே போதுமானது. ஆமாங்க, எது தேவையோ அதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்வீங்க. எது தேவையில்லையோ அதையே நாம் உள் மனசுக்குள்ளார ஒட்ட வச்சுக்கிட்டு அதை உதறி தள்ளிடலாம். அப்போ தான் நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு தேவையில்லாத கழிவுகளை எல்லாம் மனதிலிருந்து நீக்கிவிட்டு எப்போதுமே இதயத்தை சுத்திகரித்து சுத்தமாக வைத்து கொண்டு நல்மனதுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அதனால் திடீர் பண வரவு செல்வாக்கு உண்டுங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வருங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையில் ஒரு பகுதி இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. 5ஆம் இடத்தில் செவ்வாயோட உங்களுடைய ராசிநாதன் புதன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்னதாக தூக்கம் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஏதாவது சின்ன சின்ன சோர்வு களைப்பெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வெளிவட்டாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஏன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்காரு. அதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் அதிகாரிகளை பார்க்குறது, பேங்க்குக்கு நீங்கள் லோனுக்கு முயற்சி பண்ணுறது அதெல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். லாபம் இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல தான் 2 கிரகங்கள் வலுவாக உட்கார்ந்துருக்காங்க. அதனால் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு. அதனால் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். எது உண்மை எது இல்லாதது அப்படிங்கிறதெல்லாம் புரிய வர ஆரம்பிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, ஆடம்பரத்தில் தவறில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை நாம் மறந்து விடுகிறோம். அதுதான் தவறாகும். ஆமாங்க,
இன்றைக்கி காசு பணம் வந்துடுச்சுன்னு சொல்லி நாம் ஆடம்பரமாக ஆர்ப்பாட்டமாக அழகாக வாடுறதுல எந்த தவறும் இல்லைங்க. ஆனால் எங்கேருந்து நாம் வந்தோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நம்முடைய சின்ன வயசில் நாம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதை நினைவு கூர்ந்து கொண்டிருந்தால் இந்த அட்டகாசம் எதுவும் இல்லாமல் இருக்கலாங்க. எங்கும் எப்பொழுதும் எவ்வளோ பெரிய அந்தஸ்துக்கு வந்தாலும் தொடக்க காலத்தை மறவாமல் அடக்கமாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் 9ஆம் இடத்துல திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கார். அதனால் எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. அதே நேரத்தில் சந்திரனோட சனி பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள் இருக்கும், ஒரு சோர்வு களைப்பு இருக்குங்க. அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை காட்டணுங்க. ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் இழந்துடக்கூடாது. அந்த வகையிலும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. யோகாதிபதி செவ்வாயோட புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. வீடு மனை சொத்து எது வாங்கிறதா இருந்தாலும் தாய் பத்திரம் இருக்கான்னு சரி பார்த்துட்டு அப்புறமா சொத்து பத்து வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கமிஷன், புரோக்கரேஜ், ரியல் எஸ்டேட், அதுக்கடுத்தது உணவு துணி வியாபாரம் செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்கள் கை இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி சில விஷயங்களில் நீங்கள் சாதித்து காட்டிடுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சிங்கமாய் இருந்தாலும் செயல்படாவிட்டால் பசியோடு தான் படுக்க வேண்டி வரும். ஆமாங்க, நாம் எவ்வளோ பெரியவங்களாக இருக்கலாம், நிறைய பணம் சொத்துக்கு அதிபதியாக இருக்கலாம், ஆனால் உழைக்கணுங்க, ஓடி ஓடி உழைக்கணுங்க. அப்படி உழைச்சாதான் உடம்புக்கும் ஆரோக்கியம், அதுக்கடுத்தது சேர்த்து வச்சுருக்கிறதும் நிலைச்சி நிற்குங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு முன்னோர்கள், மூத்தோர்கள், பெரியோர்கள் சேர்த்து வைத்த சொத்தை நம்பி வாழாமல் நாம் நம்ம உழைப்பில் முன்னேறணும், நாம் ஏதாவது பெருசாக சாதித்து காட்டணுங்கிற எண்ணங்களோடு எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். குறிப்பாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். வீண் விவாதங்கள்லாம் வேண்டாங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. ஸ்பீட் பிரேக்கர்லாம் பார்த்து வண்டி ஓட்டுங்க. அதே மாதிரி மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. வியாபாரத்தில் சின்ன சின்னதாக இன்றைக்கி நஷ்டம் வர்ற மாதிரி தெரியும். வாடிக்கையாளர்கள் குறைவாக தான் வருவாங்க. எடக்கு முடக்கா சிலர்லாம் கேள்வி கேட்பாங்க. ஏட்டிக்கு போட்டியாக பதில் சொல்லாமல் இணக்கமாக பதில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க திடீர்னு வேறு மாதிரி பேசுவாங்க. ஏதோ உங்கள் வேலையும் அவங்க தான் சேர்த்து பார்க்குற மாதிரி சில நேரம் பேசுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்துலையும் கவனமாக இருங்க. வாயு பதார்த்தங்களை இன்றைக்கி அதெல்லாம் தவிர்க்கணும். வாழைக்காய் அந்த மாதிரி இருக்கிற உணவுப் பொருட்கள்லாம் இன்றைக்கி தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினம் வியாபார வகையிலையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றைய விட இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் அந்த பாதிப்பிலேருந்து இன்றைக்கி விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வாழ்க்கை
நேரத்திற்கு தகுந்தாற்போல் பேசுபவர்களை வாழ வைக்கிறது, ஆனால் நேர்மையாக இருப்பவர்களை அழ வைக்கிறது. இதுதான் வாழ்க்கையா? நான் எவ்வளோ நேர்மையாக இருக்கேன், யாருக்குமே நான் எந்த துரோகமும் செய்ததில்லை, ஆனால் எனக்கே இப்படி அடுக்கடுக்காக கஷ்டம் வருது. எனக்கும் வருது, கூட பிறந்தவங்களுக்கும் வருது, கூட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, எங்கே போய் குறை சொல்கிறது அப்படின்னு சில நேரங்களில் இறைவனை நினைத்து வணங்கி கொண்டு என்ன இந்த பிறவி என்று யோசித்து கொண்டு இதற்கெல்லாம் விடிவு எங்கிருக்கிறது என்று தேடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்குங்க. ஆனாலும் சனி பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. முன்கோபத்தையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும், அது பெருசாகாமல் பார்த்துங்க. அஷ்டமாதிபதி செவ்வாய், அந்த அஷ்டமாதிபதி செவ்வாயோட உங்கள் ராசிநாதன் புதன் இப்போ வந்து சேர்ந்துருக்கிறாருங்க. அதனால் வண்டி வாகனத்தில் போகும்போது அடிபடாமல் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. அதே மாதிரி எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சு போன உணவுப் பொருள்களை சாப்பிடக்கூடாதுங்க. பேக்கடு ஐட்டம் உணவுப் பொருள்கள் வருதுன்னா, ஜங்க் ஃபுட் இதெல்லாம் வருதுன்னா அந்த டேட் வரைக்கும் இருக்குதா, எக்ஸ்பிரி டேட் எது அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா உணவு மூலமாக சில தொந்தரவுகள், வயிற்றுக்கோளாறுகள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் நல்லா இருக்கார். அதனால் எதிர்பார்த்தது இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. எல்லாரும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க, ஊறுகாய் மாதிரியும் அதே மாதிரி கருவேப்பிலை மாதிரியும். ஆனால் நாம் யாரையும் பயன்படுத்தி முன்னேற முடியலையேன்னு ஆதங்கப்பங்களும் சில நேரங்களில் வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, லாபம் இருக்குது. ஆனால் பங்குதாரர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, விதைத்தவையே முளைக்கும், மண்ணிலும் சரி மனதிலும் சரி. அதனால் நல்ல எண்ணங்களையே விதைப்போம். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படி தாங்க. அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று நாம் கெடுதல் செய்தோம்னா அது நமக்கு திரும்பி வந்து தாக்குங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு நல்ல எண்ணங்களோடு நாம் வாழணும், நல்லதையே நாம் செய்யணும். அடுத்தவங்களுக்கு நல்லது செய்வது மூலமாக வரக்கூடிய சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை என்று ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும், திடீர் பண வரவு உண்டு, ஆளுமைத்தன்மை அதிகமாகிக்கிட்டே போகும், பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குது. சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். பிரபலங்களாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரத்திலையும் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கு விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் சரியாகுங்க. நெருக்கடிகளையும் தாண்டி வந்து இன்றைக்கி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது. வாயு கோளாறு மட்டும் கொஞ்சம் வரும். அதனால் வயிற்றுக்கோளாறு வராத உணவுகளை சாப்பிட்றது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள் இன்றைக்கி நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, விறகு சிறைப்பட்டால்தான் தீ கொழுந்து விட்டு எரியும். பாம்பு சீண்டிய பிறகுதான் படம் எடுத்து ஆடும். அதே போல் மனிதன் அடிமைப்படும் போது தான் அவனிடம் புது வலிமை வந்து சேருகிறது. தோற்று போகும்போது தான் புது ஆற்றல் வந்து சேருகிறது. ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எப்பொழுதுமே ஏதாவது கஷ்டம் வந்தால் இதுவும் கடந்து போகும், இதுவும் நன்மைக்கு தான், இது நம்மை விஸ்வரூபம் எடுக்க வைத்திருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எந்த தோல்வி வந்தாலும் அதிலிருந்து விரைவாக விடுபட்டு வெற்றி கனியை சுவைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு இப்போ கை கொடுத்துன்னு இருக்காரு, உங்களை காப்பாற்றின்னு இருக்காரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதனால் எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நினச்சது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நிறைவேறுங்க. குரு பகவான் மறைஞ்சி கடந்தாலும் 2வது வீட்டை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ஆனால் 5ஆம் இடத்துல சந்திரனும் சனி பகவானும் இருக்கிறதுனால எதிர்காலத்தை நினச்சி ஒரு சின்ன பயம் இருக்கும். எல்லாரும் நல்லவங்கன்னு வெகுளியாக நினச்சி நாம் ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஏக்க பெருமூச்சும் நீங்கள் விட்டுருப்பீங்க. நாம் இழந்த பணம் கொடுத்து ஏமாந்து போன பணம், நஷ்டப்பட்ட பணமெல்லாம் இப்போ கையில் இருந்தால் இந்நேரம் எவ்வளோ நிம்மதியாக இருந்திருக்கலாம் அப்படின்னும் சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. உங்கள் வண்டியை நீங்கள் இரவல் தர வேண்டாம், அடுத்தவங்க வண்டியும் நீங்கள் இரவல் வாங்க வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிம்மதி இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விமர்சனங்கள் மூத்த அதிகாரிகளிடமிருந்து வரும். அது அவராக பேசலை, அவருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க தூண்டி விட்டு பேசுகிறாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிய வருங்க. கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சரி, சொல் வந்தாலும் சரி, கண்டுக்காமல் முன்னேறுவதற்கான வழியை பார். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. ஒரு வேலையை தொடங்கிட்டோம், ஆனால் தொடங்கின பிறகு அதுவா அப்படியா, உன்னால் முடியுமா, உனக்கு அந்தளவுக்கு திறமை இருக்கா, உனக்கு அந்தளவுக்கு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கா, ஏதாவது சொல்லின்னு இருப்பாங்க. ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, ஒரு சிலர் வேறு மாதிரி உங்களை புண்படுத்துவாங்க. அதையெல்லாம் கண்டுக்காமல் நான் தொடங்கிட்டேன், என் மனசுக்கு தெரியுது, நான் இதை முடிச்சிருவேன்னு அப்படின்னு வைராக்கியத்துடன் தொடங்கிய வேலையை திட்டவட்டமாக முடித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்காருங்க. அதனால் பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. எவ்வளவோ பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க, சிலரை நம்பி நீங்கள் ஏமாந்தீங்க. வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே முன்பணம்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த முன்பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுருந்தாலே இப்போ நிம்மதியாக இருந்திருக்கலாம். என்ன செய்கிறது, சரி எதை தின்னா பித்தம் தீருன்னு சொல்லி யார் மூலமாவது நமக்கு நல்லது நடந்தால் போதும், யார் மூலமாவது நமக்கு பிஸ்னஸ் லிங்க் கிடைச்சா போதும், கிடைச்சிட்டா நம்ம உழைச்சி முன்னேறிக்கலான்னு சொல்லி இப்போவும் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. குரு பகவானின் அனுகிரகம் இருக்கிறதுனால நல்லவங்க நட்பு கிடைக்கும். அவங்க மூலமாக வியாபாரம் தொடங்கிறது அல்லது அவங்க வியாபாரத்தில் நீங்கள் பங்குதாரராக ஆகிறது, அதற்கான வாய்ப்புகள், அதற்கான முயற்சிகள் அதெல்லாமே பலிதமாகுங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு.
அவரோட சேர்ந்து சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. டிரைவிங் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இலவசமாக உங்கள்கிட்ட எதையாவது கொடுத்துட்டு பெருசாக உங்கள்கிட்டேருந்து பறிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யாராவது திடீர் பாசம் காட்டினாங்கன்னா அவங்கக்கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தை 2 முக்கிய கிரகங்கள் பார்த்துன்னு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நாம் உண்மையாக இருக்கணுங்கிறதுல நாம் வெற்றி பெற்று காட்டுகிறோம். ஆனால் அதையே அவர்களிடம் எதிர்பார்க்கையில், அதான் நமக்கு பிடித்தமானவங்க நம்மகிட்ட உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கும் பொழுது நாம் தோற்று போய்விடுகிறோம். நீங்கள் எப்பொழுதுமே உங்களை நம்பி யார் வந்தாலும் அவங்களுக்கு உண்மையாக இருப்பீங்க, அவங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பீங்க. ஆனால் அதே நேரம் மற்றவங்கள்ட்ட அது நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது அது நமக்கு கிடைக்கலையேங்கிற ஏக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், நமக்கு உண்மையான ஒரு உறவு, ஒரு தாய் மனசுக்குள்ள ஒரு நட்பு நமக்கு கிடைக்கலையேன்னு ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இன்றைய தினம் தைரியஸ்தானத்தில் 2 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. செல்வாக்கும் இன்றைக்கி உண்டுங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எங்கே போனாலும் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி திடீர்னு அறிமுகம் இல்லாத ஒரு துறையில் போய் பணத்தை போட்டு மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு அனுபவப்பட்ட துறையில் தான் நீங்கள் புதுசாக வியாபாரம் தொடங்கினாலும் சரி, அல்லது இருக்கிறத நீங்கள் விரிவுபடுத்தினாலும் சரி, அனுபவப்பட்டதில் நீங்கள் எதையுமே செய்ய பாருங்கள். அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரமும் பரவாயில்லைங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே கூட இன்றைக்கு சரியாகுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. அதே மாதிரி இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்து உட்கார்ந்து சாப்பிடுவதில் இல்லை. நோய் நொடி இல்லாமல், ஆடம்பரம் இல்லாமல் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவது தான் நிம்மதியான வாழ்க்கையாகும். ஆமாங்க, மாடி வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொரு வேலைக்கும் மாத்திரைகளை போட்டுக்கிட்டு இருக்கிறத விட சாதாரண வீட்டில் இருந்துக்கிட்டு ஆரோக்கியமாக சந்தோஷமாக ஓடி ஆடிட்டு இருந்தால் போதும்னு அந்த யதார்த்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள், அந்த யதார்த்த வாழ்க்கைக்கு ஆசைப்படுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சோர்வு களைப்பிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. பழைய தெம்பு மனசில் வந்துடுச்சு, உடம்புலையும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிடும் அப்படிங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சிங்க. தலைக்கு மேலே இருந்த ஒரு பிரச்சனை அது தானாக கீழே விழுந்து முடிஞ்சிருச்சிங்க. இனிமேல் நம்மளை அசைக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. சுக்கிரன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால
கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. மனம் திறந்தும் சில வார்த்தைகள் பேசுவீங்க. உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. 9ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு, செல்வாக்கு, கௌரவ பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை. ஆனால் உங்கள்கிட்டயே ஏமாத்துறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுவாங்க, நவீனமாக முயற்சி பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் உஷாராக நீங்கள் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி செல்வாக்கு உண்டு. அதிகாரிகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீணான அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டிருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தருவதற்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து, மற்றபடி யாரிடமும் எதற்காகவும் கையேந்தாதே. ஆமாங்க, உழைச்ச உழைப்புக்கு நமக்கு கூலி கிடைச்சா போதும், சன்மானம் கிடைச்சா போதும், சம்பளம் கிடைச்சா போதும். கூடுதலாக யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. எனக்கு சேர வேண்டியதை மட்டும் நீங்கள் கொடுங்க. அடுத்தவங்க காசுக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேங்க. உழைச்சி சாப்பிட்டா போதுங்க, நாம் உழைச்சி வர்றது நமக்கு ஒட்டுனா போதுங்கன்னு வேதாந்தம் சித்தாந்தம் பேசிக்கொண்டு வேறு வழியில் சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன வேலையை கூட நம்ம போராடி தான் முடிக்க வேண்டியதாக இருக்குது. எங்கே போனாலும் ஒரு தடங்கள் இருக்குது, எங்கே போனாலும் ஒரு கண் திருஷ்டி ஓமல் இருக்குது. இதெல்லாம் எப்போ தான் சரியாக போதோ தெரியலையேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நேற்று கொஞ்சம் சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே நிறைவேறுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா முயற்சிகளும் இன்றைக்கி பலிதமாகுங்க. ஏழரை சனியில் ஜென்மச்சனிங்கிறதுனால வாயு கோளாறு, வயிற்றுக்கோளாறு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைய தினம் வாயு பதார்த்தங்களை தவிர்க்க பாருங்கள். நேரம் தவறி சாப்பிட்றதையும் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி எந்த வேலையும் நடக்கலையேன்னு யோசிக்காதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளால் இன்றைக்கி லாபம் குறைய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய பக்குவமான பேச்சால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீங்க. உத்தியோகத்திலையும் கூட கொஞ்சம் முணுமுணுப்பு, முன்கோபம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசர முடிவுகள் எதுவும் எடுத்துடாதீங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களையும் பகச்சிக்காதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.